Sembaruti, powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by Eldia Pure Coconut Oil மற்றும் Ratna Fan House in New Year Super Grand Sale. ஐயா, வா பார்வதி. என்ன பார்வதி, 7 மணிக்கு மேலதான் எனக்கு கிரீன் டீ எடுத்துட்டு வருவேன். இன்னைக்கு என்ன வழக்கத்தை விட முன்னாடி எடுத்துட்டு வந்துட்ட? ஒன்பது மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு இருக்கேன்யா. எங்கேயாவது போகணுமா பார்வதி? தூரமா போகணுங்கய்யா. கொஞ்சம் நேரமா கிளம்புனாதான் போக வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமா போலாம். ரொம்ப தூரம் போகணும்னா நம்ம கார்ல போயிட்டு வந்துடுறேன் பார்வதி. நான் சுந்தரத்துக்கிட்ட சொல்லட்டுமா? இல்ல வேணாங்கய்யா, ஒருத்தரும் வேணாம். நான் தனியாவே போய்க்கிறேன்யா. வெரி குட். நீங்க வந்த புதுசுல ரோட்டை தாண்டி போறதுக்கே பயப்படுவ. இப்போ உன் அப்பாவை கூட துணைக்கு வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் தனியா போற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டல. கீப் இட் அப். வாழ்க்கையில எல்லாத்தையும் தாண்டி போகணும்னு இங்க வந்ததுக்கு அப்புறமா நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் பெரியய்யா. தேங்க்யூ பார்வதி. ஐயா, நல்லபடியா உடம்ப பாத்துக்கோங்கய்யா. அதுக்கு தானே பார்வதி இந்த மெடிடேஷன், எக்ஸசைஸ், இப்ப நீ கொடுத்த கிரீன் டீ, இதெல்லாம் ஆஃப் கோர்ஸ் உன்னோட சமையல் கூட என்னோட ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கிய காரணம். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் டு யூ மா. ஐயோ, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கய்யா. நான் எப்பவும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் போறேன் ஐயா. அப்படி சொல்லக்கூடாது பார்வதி, போயிட்டு வரேன்னு சொல்லணும். சரிங்கய்யா. நாளைக்கு வரைக்கும் பொறுமையா இருங்க. முடிவு என்னன்னு தெரியும். நாளைக்கு தான் ஃபைனல் டே, கடைசி நாள். நாமளே அழுது காட்டி கொடுத்துடக்கூடாது. பெரியய்யா முன்னாடி எப்பவும் போல இயல்பா இருக்கணும். நாளைக்கு காலையில வரைக்கும் பொறுமையா இருந்தா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெளிவாயிடும். பெரியய்யா, மணிக்கு அம்மா என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு யோசனையில இருக்கீங்களா பெரியய்யா? ஆமா. ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அருண் ஐஸ்வர்யாவை ஒன்று சேர்க்க முடியலன்ற வேதனை
என்னை தூங்க விடல. என் வாழ்க்கையில முதல் தடவை ஃபர்ஸ்ட் டைம் நான் தோத்துட்டேன். பெரியய்யா, அந்த வார்த்தை எப்பவும் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. நீங்க ஜெயிப்பீங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க பெரியய்யா. சின்னையா கட்டாயம் மனசு மாறுவாரு. ஐஸ்வர்யா அம்மா நிச்சயம் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆவாங்க. இன்னும் உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? ஓகே. நீங்க சொல்லிருக்கீங்கல்ல பெரியய்யா, கடைசி வரைக்கும் நம்பிக்கையை கைவிடக்கூடாதுன்னு. உங்க வார்த்தை தான் என்னை இந்த அளவுக்கு மாத்தி இருக்கு. நீங்க கொடுத்த தைரியத்துல தான் நான் எவ்வளவோ மாறி இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என் கடவுள் பெரியய்யா. உனக்கு நான் கடவுள். ஆனா அம்மாவுக்கு அவங்க விருப்பத்தை நிறைவேற்றி அவங்களுக்கு நிம்மதியை தேடி கொடுக்க முடியாத ஒரு பிரயோஜனம் இல்லாத மகன். அப்படி சொல்லாதீங்க பெரியய்யா. நீங்க அம்மா வயித்துல பிறக்கிறதுக்கு புண்ணியம் பண்ண மாதிரி நீங்க மகனா பிறக்கிறதுக்கும் அம்மா புண்ணியம் பண்ணிருக்கணும். உங்க 2 பேரோட நல்ல மனசுக்கும் எல்லாம் நல்லதாவே நடக்கும். நான் கிளம்புறேன் பெரியய்யா. ஏய் இரு. என்ன இன்னைக்கு புதுசா கிளம்புறேன்னு சொல்ற? அது வந்து சமையல் செய்யறதுக்கு கிளம்புறேன்னு சொன்ன பெரியய்யா. ஒரு நிமிஷம். என்ன பெரியய்யா? எனக்காக ஒன்று கொண்டு வந்துட்டு கொடுக்காமலே போற? நான் ஒருத்தி மறந்துட்டேன் பெரியய்யா. இந்தாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, பார்வதி, நம்ம செடியில பூக்கிற செம்பருத்தி பூ எப்போ உன் கையில வந்து உட்காருவோன்னு உன்னையே பார்த்துட்டு இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம தோட்டத்துல நான் வச்சிருக்கிற செம்பருத்தி செடியில பூத்திருக்கிற பூ கூட அப்படிதான் பெரியய்யா, எப்போ உங்க கைக்கு வருவோன்னு பார்த்துட்டு இருக்கு. நம்பிக்கை தைரியத்தை பத்தி எனக்கு சொன்ன. உன் கண்ணில் இது கண்ணீர் வருது. அது வந்து கண்ணில் தூசி விழுந்துருச்சு பெரியய்யா, அதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும் பார்வதி, முடிவு என்னவா இருக்கும்னு நினைச்சு நீ பயப்படுற. அதை என்கிட்ட மறைக்கிற. பயப்படாத, தைரியமா இரு. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நான் மறுபடியும் உங்களை பாப்பனோ என்னமோ தெரியல பெரியய்யா. நீங்க 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். நான் போறேன் பெரியய்யா. உங்களை விட்டு, இந்த வீட்டை விட்டு, இந்த ஊரை விட்டு, ஏன் இந்த உலகத்தை விட்டு போறேன் பெரியய்யா. நான் இந்த உலகத்தை விட்டு போனாதான் எல்லாருக்கும் நல்லது நடக்கும். நாளைக்கு ஐஸ்வர்யா அம்மா இங்க வரமாட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஏதாவது பண்ணி அவங்கள வரவிடாம பண்ணிடுறேன். போதுமா? என்ன தற்கொலையிலிருந்து காப்பாத்துறதுக்காக தான் பார்வதி அப்படி சொன்னாளா? இல்ல
உண்மையிலே ஐஸ்வர்யா வீட்டுக்கு வராம இருக்க இவ ஏதாவது செஞ்சிருப்பாளா? 9 மணிக்கு என்ன நடக்க போகுதோ, அம்மா என்ன பண்ண போறாங்கன்னே தெரியலையே. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கே. நான் எப்பவும் அருணோட சந்தோஷமா வாழணும்னு நீ ஆசைப்பட்டது உண்மைன்னா நீ அந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போகணும். ஐயோ! ச்சே! என்ன மன்னிச்சிருங்க சின்னையா. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து நான் யார்கிட்டயும் எதுக்காகவும் பொய் சொன்னதே கிடையாது. ஆனா நான் உங்ககிட்ட ஐஸ்வர்யா அம்மா வரமாட்டாங்கன்னு நேத்து நைட்டு பொய் சொல்லிட்டேன். அந்த நேரத்துல உங்க உயிரை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல சின்னையா. நீங்களும் ஐஸ்வர்யா அம்மாவும் ஒண்ணு சேரணும். அதுக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. நீங்களும் ஐஸ்வர்யா அம்மாவும் நல்லா இருக்கணும். நல்லா இருப்பீங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் போறேன் சின்னையா. அம்மா, ஐயா, பெரியய்யா, சின்னையா இவங்க அத்தனை பேருக்கும் சேவை செய்யற பாக்கியம் எனக்கு இன்னையோட முடிஞ்சு போச்சு. கோவில் மாதிரி இருக்கிற இந்த வீட்டையும் இந்த வீட்ல இருக்கிறவங்களையும் விட்டுட்டு நான் போறேன் பிள்ளையாரப்பா. எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா திரும்ப இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு மட்டும் தெரியும். நான் போறேன் பிள்ளையாரப்பா. நான் போறேன். பிறந்த 4 நாளா அருண் கண்ணை திறக்கல. உன்னை எத்தனையோ தடவை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் கண்ணை திறந்து பார்த்தா. வளர்ந்து பெரியவனானதுக்கு அப்புறம் அவன் நல்லது கெட்டதுகளை தெரிஞ்சுக்க முடியாதவனா இருக்கான். அவன் கண்ணை திறக்கிறதுக்கு நான் ஒரு கெடு வச்சிருந்தேன். அது இன்னைக்கு காலையில 9 மணியோட முடியுது. நான் ஆபத்தான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் சாமி. நான் எடுத்திருக்கிற இந்த முடிவால பெத்தவங்களுக்கு எதிரா எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு அவங்க பசங்க பயப்படணும். அருண் மாறுவானா? எனக்கு பிள்ளையா இருப்பானா? அத நீதான் சொல்லணும். என் பையனை பத்தி 10 பேர் பெருமையா பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். அவனை எல்லாரும் மறந்து போற நிலைமை வந்துடக்கூடாதுன்னு ஒரு தாயா நான் உன்கிட்ட வேண்டிக்கிறேன். முடிவு உன் கையில தான் இருக்கு.
அம்மா, என்னால கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த வீட்ல என்ன தங்க வச்சீங்க. எனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து என் கல்யாணத்தை சிறப்பா பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க. புகுந்த வீட்டுக்கு போக போறத நினைச்சு என் அப்பாவும் நானும் சந்தோஷப்பட்டோம். ஆனா இப்ப நான் எங்க போறது, எந்த திசையில போறதுன்னு கூட தெரியாம இந்த வீட்டை விட்டே போறேம்மா. உங்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்திட்டேம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐஸ்வர்யா அம்மா வீட்டுக்கு வந்து சின்னையாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்ல போறாங்க. இந்த குடும்பத்துக்கு வர போற மருமக வீட்டுக்கு வரும்போது நான் வீட்டுல இருக்க மாட்டேம்மா, நான் போறேம்மா. ஐஸ்வர்யா அம்மா இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகணுங்கிறத உங்க ஆசை. உங்க ஆசையை நிறைவேற்ற நான் என் உயிரையும் கொடுப்பேம்மா, சந்தோஷமா கொடுப்பேன். நான் போறேம்மா. நீ எடுக்க போற முடிவை வச்சுதான் அது ஆக்டிவேட் ஆகுமா இல்ல டீஆக்டிவேட் ஆகுமான்னு தெரியும். சித்தி, நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். ப்ளீஸ், நான் என்ன பண்றது, என்ன கொஞ்சம் கைட் பண்ணுங்க. போதும்பா, போதும். இப்படிதான்
ஐஸ்வர்யா விஷயத்துல எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சித்தின்னு கேட்ட. நானும் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? என் பேச்ச கூட கேட்காம அந்த பார்வதியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிச்ச. வேண்டாம் அருண், நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். இனிமே உன் விஷயத்துல தலையிடவே கூடாதுன்னு. தேவையில்லாம இதுல எல்லாம் என்ன கோத்து விடாத. இங்க பாரு, உன் வாழ்க்கை உன் கையில இல்ல, உன் முடிவுல இருக்கு. 9 மணிக்கு எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் முடிவு தெரிஞ்சிரும். இப்ப அக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா. வா.